ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், இட்லி மிளகாப்பொடி வந்து பண்ண போகிறேன். அது எப்படி வந்து பண்ணுறோம் பார்த்துக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே வந்து சேர்ந்தே நம்ம வறுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எண்ணெய் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரொம்ப குறைச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து வறுக்கவே முடியாது. எனக்கெல்லாம் அது பிடிக்காது. இதெல்லாம் ஓரளவு நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கருப்பு உளுந்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. மிளகாப்பொடி வந்து கருப்பாக இருக்கும். கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா எலும்புகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் என்ன உங்களுக்கு சிவப்பாக வராது, கருப்பாக தான் வரும். உங்களுக்கு சிவப்பாக வந்து வராது. இதை எலும்புகளுக்கு நல்லதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஊற்றினா வந்து இதாகும். நம்ம வந்து இது வந்து ஒரு 2-3 மாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா 2-3 மாதம். நான் எப்போ தெரிச்சது ரொம்ப 2-3 மாதம் நான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லதுனால உங்களுக்கு கருப்பு எள்ளும் ரொம்ப சத்தானது. உங்களுக்கு வெள்ளை எள் வந்து சிவப்பாக இருக்கும் மிளகாப்பொடி, ஆனால் கருப்பு எள்ளில் தான் அவ்வளோ சத்து இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இட்லிக்கும் அப்படி தான் நான் கருப்பு உளுந்து தான் வாங்கி போடுறேன். அப்போ புசு புசுன்னு நல்ல பஞ்சு போல் வரும். உடம்புக்கு நல்லது. சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும். சும்மா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து மைதா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இல்லாமல் கலக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே வந்து கலக்காதீங்க. மைதாவை யூஸே பண்ணாதீங்க. வயிற்றுக்குள்ளே ஒட்டி வயிற்று வலி வரும். அதனால் மைதாவுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன் மாவு வந்து சோள மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவுக்கும். அந்த மைதா மாவு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் பயங்கரமான ரேட்டை வந்து பார்க்காதீங்க. மைதா நிறைய பேர் வந்து சமையலில் பார்க்குறீங்க இன்னும் மைதாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைதா யூஸ் பண்ணால் வயிற்றில் வந்துட்டு மைதா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சோடிய இதெல்லாம் போடுறாங்க. எதுவுமே போடக்கூடாது சமையல் ஆரோக்கியமாக இருக்கணும். என்றைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். பக்கவாளுக்கு எதுவும் இல்லாமல் நல்லா சாப்பிடணும்னா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு ரொம்ப கருக்கவும் வேண்டாம், லேசாகவும் வேண்டாம், கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். வாசனை வரும். வறுத்தாச்சு அப்படின்னா எல்லாமே ஒரு வாசனை வரும். லேசாக வாசனை வந்துச்சா அப்போ நல்ல வறுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் எடுக்கணும். நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு வாசனை வந்து அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறது கருப்பு எள், வெள்ளை எள் எடுத்தால் மிளகாப்பொடி சிவப்பாக வரும். கருப்பு எள் எடுத்தால் கொஞ்சம் கருப்பாக வரும். அவ்வளோதான். இதில் இருக்க எலும்புகள்லாம் வந்து நல்லா பலமாக இருக்கணும். லேடிஸ்க்கெலாம் வந்து எலும்பு பலமாக இருக்கணும். ஜென்ட்ஸுன்னு சரி. இந்த வந்து கருப்பு எள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருமே கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை எள் போடுறாங்க. பட் நான் அப்படி வந்து போட மாட்டேன். சில சமயம் போடுவேன். ஆனால் இப்போ மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா கண்ணங்கரைன்னு வரும். ஏன்னா கருப்பு உளுந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கருப்பு எள் உளுந்துருக்கோம். ஸோ மிளகாப்பொடி வந்து கருப்பாக தான் வரும். இதே நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு தொளி இல்லாமல் வந்து உளுத்தம்பருப்பு நீங்கள் வெள்ளை எள் இருக்குது அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிளகாப்பொடி வந்து சிவப்பாக வரும். இது வந்து எப்படி அப்படின்னா வெடிக்கணும். இதிலே கொஞ்சம் இந்த பருப்பு வறுக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தையும் வச்சுருங்க. பெருங்காயத்தையும் கொஞ்சம் தூவிடுங்க. மெயின் வந்து பெருங்காயம் எள்ளு தான். இன்றைக்கி இட்லி பண்ண போகிறேன். இந்த எள் என்ன வெடிக்கவே மாட்டேங்குது, என்ன தெரியல, பார்க்கலாம். வடவடன்னு வெடிக்கும். ஆனால் இப்போ வெடிக்கவே இல்லை, என்னன்னு தெரியல.
வெடிக்கலைன்னா பரவாயில்ல, நல்லா கருகை எடுத்துடுவோம். நம்ம எடுத்துகிட்டு வச்சுருவோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து படபடன்னு அப்படி வெடிக்கும். இது சுத்தமாக வெடிக்கலை. இதில் என்ன கலப்படமோ தெரியல. உண்மையிலே எள்ளு தானன்னு தெரியல. ஏன்னா வெடிக்கலை அப்படின்னா எள்ளு வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வெடிக்கவே இல்லை. நல்லா வந்து வதக்குங்க, நல்லா வதக்குங்க. எல்லாத்துலேயும் கலப்படம் போட்டாங்க. என்ன பண்ணாங்க? எள்ளுன்னு நினச்சி வாங்குகிறோம். என்னத்தை போட்டாங்கோ? காட்டு செடியிலேருந்து வரத கூட ஏதோ இல்லைன்னு சொல்லி போடுறாங்க. நிறைய கலப்படம் வருது. யாருக்கு தெரியும்? நம்ம நம்பி சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் எள்ளு வறுத்துட்டோம், பருப்பை வந்து வறுத்து வச்சுட்டோம், எள்ளும் வறுத்துட்டோம், பெருங்காயமாக அதிலே வந்து போட்டுக்கிட்டோம். இப்படி சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பெருங்க. இப்போ அடுத்து மிளகாத்தூள் வந்து வறுத்துக்கிறோம். ஒரு கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள், கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, கருவேப்பிலை இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுமாதிரி வெள்ளைப்பூடு இருந்துச்சுன்னா அதையும் இப்போல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. இட்லி மேலே அப்படி வந்து போடுவாங்க. எடுத்தது மிளகா வத்தல், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கமராமல் இருக்குன்னா உப்பு போடணும். எப்படி நம்ம உப்பு போட போகிறோம் மிளகா அப்படிக்கு, அதை கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படின்னா கமராது உங்களுக்கு. பார்த்து போட்டுங்க. ஏன்னா மிளகாத்தூள் கமரும். இப்போ உப்பு போட்டால் கமரவும் சரி, எப்படின்னு நம்ம உப்பு போடணும். நல்லா வறுத்துடுவோம். சாப்பிட்றத நமக்காக சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்காக சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறது இது பண்ணுறது. எப்படியும் ஆரோக்கியமாக வந்து சாப்பிட, வேக வச்ச உணவே வந்து சாப்பிடுங்க முடிஞ்ச வரை. ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா பரவாயில்லை. இதே நல்லா வறுத்துடலாம். இங்கே பாருங்கள்,